நேற்றுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அமைச்சர் எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தலைவரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவர் திரையில பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இத பார்த்து திமுக காரங்கெல்லாம் கதறிக்கிட்டு கிடக்காங்க. இங்க ஊருப்பட்ட வேலை கிடக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு கேட்கவா? திமுகல நீங்க இப்ப கதறிட்டு இருக்கீங்களே, நீங்க போஸ்ட் ஒட்டி இருப்பீங்க, உங்க அப்பா போஸ்ட் ஒட்டி இருப்பாரு, உங்க தாத்தா போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. ஏன்னா 75 வருஷம் கட்சியில இவ்வளவு பண்ணிருப்பீங்களே, உங்க யாருக்காவது ஒரு சின்ன பொறுப்பு ஒரு பதவி ஏதாவது கொடுத்திருப்பாங்களா உங்க கட்சியில இருந்து? கொடுத்திருக்க மாட்டாங்க, இனிமே கொடுக்க போறதும் கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுனவங்களும் தன் ரசிகர் மன்றத்துக்குள்ள இருந்து போஸ்ட் ஓட்டுனவங்க, தன் வீட்டுல வேலை பார்த்த டிரைவருக்கு மகன், இப்படி கஷ்டத்துல இருந்த ஒவ்வொருத்தவங்கள அவரு பெரிய ஆள் ஆனது இல்லாம கூட இருந்தவங்களையும் தூக்கி பதவி கொடுத்து அவங்கள உயர்த்தி வச்சிருக்காரு. அந்த ஒரு நல்ல மனுஷனுக்காக கொஞ்சம் கண்ணீர் வடிக்கலாம் தப்பே கிடையாது. அந்த கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. அது எல்லாரும் பார்த்தும் கண்ணீர் வராது. சரிங்களா? நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த 200 ரூபாயும் வாங்கி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழைக்காய் பிச்சுட்டு போய் சாப்பிடறதுக்கு தான் உங்களால முடியும். உங்க தலைவர் அவ்வளவுதான் பண்ணுவாரு. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதான்.